அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண பദ്ധதியோட ஸ்ரீ குரு சிவகாசி கலிமுத்து. அட்சலக்கண பദ്ധதி அப்படிங்கிற ஜோட முறையில் நாம் பலன் பார்க்கும் பொழுது நமக்கு பார்த்தீங்கன்னா பலாபலங்கள் இன்றைய சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம உணர முடியும். அதன் நடுப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க நமக்கு ஜாதகம் பார்த்தாங்க. அவங்க தனக்கு இரண்டாவதாக ஒரு குழந்தை பிறந்திருக்கு. சரிங்களா, குழந்தை பிறந்த பிறகு அவங்க ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த குழந்தைய பார்த்தாலே லேஸ் வெறுப்பு வருது அப்படிங்கிற தன்மை சொன்னாங்க. சரிங்களா, அதாவது முதல் குழந்தை பிறந்த விட ரெண்டாவது குழந்தை பிறந்த பிறகு அவங்க அதிகமான டிப்ரெஷனாக இருக்கிறாங்க அப்படிங்கிற போல அவங்க உணர்ந்தாங்க. அது ஏன், எதுக்கு, இந்த தன்மை எப்போ நீங்கும் அப்படின்னு கேட்டாங்க. அதை பற்றி நம்ம பலாபலங்கள் சொன்னோம். அது என்னங்கிறத பார்ப்போம். சரிங்களா, இதுதான் அவங்களுடைய ஜாதக அமைப்பு. சரிங்களா, இவங்களுடைய பிறப்பு கால லக்னம் அப்படிங்கிற நம்மளுக்கு என்ன அப்படின்னோம்னா நம்மளுடைய துலாம் லக்னம். கால புருஷனுக்கு 7வது வீடு. சரிங்களா, அப்படி இருக்கனால 7 அப்படின்னா நண்பர், 7னா நம்முடைய கணவர், 7 அப்படின்னா 2வது குழந்தை. இது சார்ந்த விஷயத்துல இவங்களுடைய கர்ம வினை செயல்படும் அப்படிங்கிற அமைப்புல அவங்க பிறந்துருக்காங்க. சரிங்களா, இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிற அட்சய லக்னம் எங்க போகுதுன்னா கும்பத்துல போகுது. லக்னாதிபதி அப்படிங்கிற ஒரு யாருன்னா சனி பகவான். அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இது 7, இது 8, இது 9. 9ஆம் இடம் அப்படிங்கிற பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாங்க. இயங்குகின்ற நட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு அட்சய லக்னம் சதயம் 1 போகுது. சரிங்களா, ராகு பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. சரிங்களா, அளவு கடந்த கண் திருஷ்டி இவங்களுக்கு உண்டு. அவங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி. அப்போனா இயங்குகின்ற லக்னாதிபதிக்கும் இயங்குகின்ற நட்சத்திராதிபதிக்கும் 6, 8 அப்படிங்கிற சஷ்டாசகத்தன்மை இருக்குது. அதாவது ராகுலிருந்து சனி 6ல், சனியிலிருந்து ராகு 8ல். சரிங்களா, அப்போனா உடலும் மனதும் ஒரு நிலையில இல்லை. 5ஆம் வீடு அப்படின்னா தன்னுடைய ஆள் மனதிற்கு ராகு பவன் 12ஆம் வீட்டில். அதாவது 5ஆம் வீட்டிற்கு 12ல். இதை 1, இதை 2, 3, 4 அப்படின்னு கவுண்ட் பண்ணா இந்த ராகு நிற்கிறது 12ஆம் வீடு. அப்போனா சதய நட்சத்திரம் இயங்கும் பொழுது ராகு 4ஆம் வீட்டில் நல்ல நிலையில் இருந்தாலும் 5 அப்படின்னா தன்னுடைய ஆள் மனதுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறனால மனோவிரயம் அப்படி காமிக்கிறாங்க. சரிங்களா, இதே தன்மையில 7 அப்படிங்கிறது கலத்திரக்காரகன் அப்படிங்கிற தன்மை. அதாவது இந்த கும்ப அட்சய லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி யாருன்னா சூரியன். அவர் 7ஆம் வீட்டிற்கு 12ல், அட்சய லக்னத்திற்கு 6ல். அப்படின்னா ஜாதகருக்கு அது சின்ன எதிரி போல தோன்றுதல். ஒன்று கணவன் கூட வரணும், இல்லை ஏத்துட்டுக்காரன் கூட வரணும், இல்லை நண்பர்கள் மூலம் கோவப்படணும். ஆனால் என்ன ஆயிடுது, 2வது குழந்தை சார்ந்த விஷயத்துல ஒரு திருப்தியற்ற தன்மை அப்படின்னு வரணும். சரிங்களா, 7னா 2வது குழந்தை அப்படின்னு நம்முடைய ஆசிரியர் வீடு தொடர்ந்து கையா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, இந்த சூழ்நிலை ஏன் இந்த தன்மை இப்போ அட்ரஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கோச்சாரத்தையும் சேர்த்து பார்க்கணும். சரிங்களா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 8/8/2025 நம்ம என்ன பார்த்தோம், இவருடைய அட்சய லக்னம் நமக்கு கும்பம் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா கும்பத்தின் அதிபதியாக இருக்கிற சனி பகவான் அட்சய லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்படின்னா சனி அப்படின்னா மெதுவானவர், தரம் தாழ்ந்த பேச்சு அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா, விரையாதிபதியாக இருக்கிற லக்னாதிபதியாக இருக்கிற சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. சரிங்களா, இதை நம்ம கவனமா எடுத்துக்கணும். இப்படி இருக்கிறப்ப 7ஆம் இடத்துல கூடிய சூரிய பகவான் 7க்கு 12 அப்படிங்கிற இடத்துல நம்மளுடைய கடகம் வீட்டில் இருக்கிறார். இது ஆடி மாசம் பார்த்தீங்களா. இவங்களோட சுய ஜாதகத்துல எப்படி இருக்காங்க, சூரியன் கடகத்துல இருக்கிறாரு. இப்ப கோச்சாரத்துலயும் சூரியன் இங்க தான் இருக்காங்க. அப்பனா இந்த 1 மாதங்கள் எப்படி, இந்த 1 மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருப்தியற்ற தன்மை, 2வது குழந்தை சார்ந்த விஷயத்துல மனோபயம், எதிர்கால மனோபயம் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா, ஏன்னா 5, 8க்கு ஆதிபத்தியம் பெற்ற கும்பாட்சத்திற்கு 5, 8க்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன் சூரியனோட இணைஞ்சிருக்கிறனால தன்னுடைய 2வது குழந்தை சார்ந்த எதிர்கால மனபயம் அப்படி இருக்கும். இவங்களுடைய சுயஜாதத்துல இதே அமைப்பு தான் இருக்கு. சரிங்களா, கோச்சாரத்துல இதே அமைப்பு தான் இருக்கு. சரிங்களா, அப்படி இருக்கனாலதான் அவங்க ஒரு மனபயம் இருக்குது. இது போக போக சரியாயிடும். சரிங்களா, இயங்குகின்ற லக்னாதிபதியாக இருக்கிற சனி பகவான் 5ஆம் வீடு அப்படிங்கிற இடத்துக்கு கோச்சாரத்துல 10ஆம் வீட்டுல போறாங்க. 5க்கு 10ஆம் வீடு அப்படிங்கிற இடத்துல அட்சய லக்னத்துக்கு 2ல். சரிங்களா, அப்படின்னா 7ஆம் வீட்டிற்கு எப்படி 7ஆம் வீடு அப்படிங்கிற 2வது குழந்தை நம்முடைய கணவர், இந்த ஸ்தானத்திற்கு லக்னாதிபதியாக இருக்கின்ற நம்முடைய சனி பகவான்
8ஆம் வீட்டில் போகிறாங்க. அது 7ங்கிறது 2வது குழந்தை, 7ங்கிறது கணவர். சரிங்களா? அப்போனா கணவர் மேலே வரக்கூடிய கோபம் எல்லாமே எப்படி திரும்பிச்சு? 2வது குழந்தை மேலே போய் திரும்பிடுச்சு. இது எல்லா வீட்லேயும் வர்றது தாங்க. சரிங்களா? சும்மா சாதாரண விஷயம்தான். அதாவது தன்னுடைய எதிர்காலத்தை நினைச்சா மன பயம் சொல்லுவோம்ல, அப்படி இருக்குது. காலங்கள் கடந்து செல்ல சரியாயிடும். இதற்கு ஒரு சில பரிகார நிவர்த்தி முறைகள், கோயில் வழிபாட்டு முறைகள் கொடுக்க சொல்லியிருக்கோம். அதை அவங்க செய்யும் பொழுது அது சரியாயிடும். அப்புறம் கோச்சார நகர்வுகள் நகழும் பொழுது இந்த தன்மை சரியாயிடும் அப்படின்னு நம்ம உணர முடியும். சரிங்களா? ஆனாலும் சனி பகவான் 2.5 ஆண்டு காலங்கள் இங்கே இருக்கிறாரு அப்படின்னால இந்த 2.5 ஆண்டு காலமும் ஜாதகி அப்படிங்கிறவங்க மனம் அழுத்தம் அப்படிங்கிறது, அதாவது 5ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல சனி, அப்படின்னா மன அழுத்தமாகத்தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம உணர முடியுது. சரிங்களா? இப்படிப்பட்ட எளிய ஜோட முறையை உருவாக்கிய நமது ஆசிரியர் உயர் திருப்போட வித்தியாவுக்கு நம்ம வழக்கமாக நன்றி சொல்கிறோம். கன்சல்டேஷன் சம்மந்தமாக யாராவது கேட்கணும் அப்படின்னா மேலே இருக்கிற நம்பருக்கு நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.